அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் வருது, அந்த நுழைவுத் தேர்வுகள் மூலமாக என்னென்ன கல்லூரிகளெல்லாம் சேர முடியும் அப்படிங்கிற தகவல்களையுமே நம்ம கொடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிட்சாட்னு சொல்லக்கூடிய பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி அப்படிங்கிற அந்த பிட்ஸ் பிலானி கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருந்தோம். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸையுமே கொடுக்கலாம், அங்கே என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ கொடுக்க போகிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் விஐடின்னு சொல்லக்கூடிய வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ விஐடி அப்படிங்கிற இந்த கல்லூரியானது அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான இடத்த பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சொல்ல போனோம்னா ஆல் இந்தியா லெவலில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு கீழே நம்பர் 1 டீம்டு யூனிவர்சிட்டியாகவும் நம்பர் 1 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாகவும் இருக்கக்கூடிய கல்லூரி தான் பார்த்திங்கன்னா வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் விஐடி EEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. மார்ச் 31 வரைக்குமே அப்ளை பண்ணலாம். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நீங்கள் விஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சார் நம்மளுக்கு செலவாகும்? ஏன்னா பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி விஐடியில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார், என்னென்னு பார்த்தீங்கன்னா விஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறையா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை எனக்கு புரியல, இதை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு விளக்கமாகவும் தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த விஐடிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது மொத்தம் போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு 4 இடங்கள்ல இருந்துச்சுங்க. அதாவது விஐடி வெல்லூர் மெயின் கேம்பஸ், 2வது விஐடி சென்னை, 3வது விஐடி ஆந்திர பிரதேஷ், 4வது விஐடி போபாலுங்க. ஸோ இந்த 4 இடத்துல இருந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து மொரீஷியஸ்லேயுமே விஐடிங்கிறது ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகளை பாடப்பிரிவுகள்னா டிபார்ட்மெண்ட்ஸை இவங்க 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி அப்படின்ட்டு நம்மளுக்கு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது குரூப் ஏ, குரூப் பின்னா என்னென்னா அங்கே ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸை குரூப் ஏ கேட்டகரி கீழேயும் சில டிபார்ட்மெண்ட்ஸை குரூப் பி கேட்டகரி கீழேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார், இப்போ குரூப் ஏ கேட்டகரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. குரூப் ஏ கேட்டகரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் பயோ இன்ஜினியரிங். இந்த பயோ இன்ஜினியரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் எல்லா மாணவர்களும் சேரலாம். கூடுதலாக வேறு யார் சேர முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பயாலஜி சிஎஸ் பயோ குரூப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சேரலாம், பயோ இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் பிடெக் பயோ டெக்னாலஜி, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் சிவில் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கேட்டகரியில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க என்ன கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார், அடுத்து குரூப் பி கேட்டகரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பியில் தான் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த குரூப் ஏங்கிறது மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாத குரூப்ஸ் இருக்கிறது தான் குரூப் ஏல வச்சுருக்காங்க. மற்றபடி பெரும்பாலான நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே குரூப் பியில் தான் வச்சுருக்காங்க. இப்போ குரூப் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறாங்க, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இ-காமர்ஸ் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், அதாவது சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. அடுத்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் எஜுகேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். இதுவுமே இந்த சிஎஸ்பிஎஸ் இந்த சிஎஸ்பிஎஸ்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்பிஎஸ் ஆனது டிசிஎஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. பிடெக் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஐஎம்எல், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்,
அதேமாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்டு டிஇ டேட்டா சயின்ஸ் தெரியும், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இசிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் சைபர்நெட்டிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த பயோ சிஎஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கோர்ஸை மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எடுக்க முடியும். பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிளாக் செயின் டெக்னாலஜி, பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, இன்னொன்று பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமேட்டிவ் டிசைன், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேமிங் டெக்னாலஜி, பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ், பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இத்தனை வகையான கோர்சஸ் இருக்குது. இப்போ இத்தனை வகையான கோர்சஸும் வெள்ளூரில் மட்டுமே இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. இது வந்து 4 கேம்பஸ்லையுமே இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸையுமே இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. குரூப் ஏ தனியாகவும் குரூப் பி தனியாகவும் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ குரூப் பிக்கான டியூஷன் ஃபீ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 rupees வந்து டியூஷன் ஃபீ பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு 1,95,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அது போக காசு அண்ட் டெபாசிட்னு போட்டு 3,000 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஃபஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ண வேண்டியது 1,98,000 அப்படின்னு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் வந்து என்ன அப்படிங்கிற இது வந்து குரூப் பிக்கான வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர். அதேமாரி குரூப் ஏக்கான ஃபீ ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட அங்கே 1,95,000 கொடுத்தாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 1,73,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 3,000 1,76,000. இது வந்து இவங்க வந்து இந்த வருஷம் அப்டேட் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே அஃபிஷியலாக வெப்சைட்டில் கொடுத்த ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு தான் அந்த ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் நம்மளுக்கு இத்தனை வருஷமாக நம்ம விஐடி கவுன்சிலிங் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், விஐடி கவுன்சிலிங் கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அங்கே எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 5 ஃபீ ஸ்லாப். இது வந்து ஃபீ ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4, ஸ்லாப் 5. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி குரூப் ஏ கோர்சஸ் தனியாக, குரூப் பி கோர்சஸ்ங்கிறது தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு அங்கே வெப்சைட்டில் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கவனித்த வரைக்கும் அங்கே வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப் பி, அதாவது எந்த 2 குரூப்லேயுமே ஃபீ ஸ்லாப் 1 மட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீ ஸ்லாப் 2, 3, 4, 5 இத்தனை கேட்டகரியில் வந்து ஃபீ கேட்டகரிங்கிறது வைப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, புரியல எனக்கு, ஃபீ ஸ்லாப்னா என்னென்னு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒரே மாதிரியான ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. அதை தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3, 4, 5. அப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரும், சரி சார் ஃபீ கேட்டகரி 1 எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் தனியாக போடுவாங்களா, 2 தனியாக போடுவாங்க, 3 தனியாக போடுவாங்க, 4 தனியாக போடுவாங்க, 5 தனியாக போடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த 5 ஃபீ கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களும் ஒரே கிளாஸ் ரூமில் தான் படிப்பாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய சீட்டை எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் உதாரணத்துக்கு 50 சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் எங்கே போவாங்கன்னா ஃபீ கேட்டகரி 1க்கு போவாங்க. அதையுமே நம்ம சூஸ் பண்ணுறதான். இப்போ வந்து எனக்கு வந்து நான் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் சேரணும், என்ன ஃபீ கேட்டகரினாலுமே சேர்ந்துக்கிறேன்னா ஃபீ கேட்டகரி 5ல் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃபீ கேட்டகரி 1 தான் என்னால் பே பண்ண முடியும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய கிளாஸில் ஃபஸ்ட்டு 10 மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி ஸ்லாப் 1ல் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுமாதிரி அடுத்த 2வது 10 மாணவர்கள்
கேட்டகரி 2க்கு போவாங்க. அடுத்த 10 மாணவர்கள் கேட்டகரி 3க்கு போவாங்க. அடுத்த கேட்டகரி 10 மாணவர்கள் 4க்கு போவாங்க. அடுத்த 10 மாணவர்கள் 5th ஃபீ கேட்டகரி போவாங்க. அப்போ ஒரே கிளாஸ் ரூமில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கோர்ஸ் ஒரே கிளாஸ் ரூம் 4 வருஷம் படிப்பாங்க. ஆனால் அவங்க ஃபீஸுங்கிறது மாறி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ குரூப் ஏ எடுத்துக்கிறோம். குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃபீஸில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபீஸ் லேபில் வரக்கூடிய மாணவர்களுக்கு 1,76,000 ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1,76,000 ரூபாய் கட்டுற மாணவரும் அதே கிளாஸ் ரூமில் தான் படிப்பார். அதே 5th கேட்டகரியில் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய மாணவர் 5th ஃபீ கேட்டகரிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 3,98,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3,98,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மாணவரும் அதே கிளாஸ் ரூமில் தான் உட்காந்து படிப்பாங்க. ஸோ குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபீ கேட்டகரி 1,76,000 ரூபாய். அதுபோக வந்து இதில் அட்வான்ஸ் ஃபீ பேலன்ஸ் ஃபீ இதெல்லாம் விட்டுங்க, டோட்டல் ஃபீ மட்டும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கல்லூரி கட்டணம் மட்டும்தான். இது இல்லாமல் இன்னும் நிறையா ஃபீஸஸ் வரலாம். உங்களுக்கு தனியாக எக்ஸாம் ஃபீஸ் தனியாக வந்துடும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது, மெஸ் பில் தனியாக இருக்குது. நான் சொல்கிறது இது வந்து டியூஷன் ஃபீ, கல்லூரியோட கட்டணம் மட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீ கேட்டகரி குரூப் ஏல 1,76,000 ரூபாய். அதே ஃபீ கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 2,35,000 ரூபாய் பே பண்ணணும். ஃபீ கேட்டகரி 3 3,43,000 ரூபாய் பே பண்ணணும். ஃபீ கேட்டகரி 4 3,68,000 ரூபாய். ஃபீ கேட்டகரி 5 3,98,000 ரூபாய் பே பண்ணணும். இது வந்து குரூப் ஏ கோர்சஸ்க்கு. இதே குரூப் பி கோர்சஸ் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபீஸ் டிஃப்ரென்ஸே 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருங்க. இப்போ குரூப் பிங்கிறது நீங்கள் பெரும்பாலான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE இந்த மாதிரி மாணவர்களோட டிமாண்டிங் கோர்சஸை குரூப் பியில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த குரூப் பியில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபீ கேட்டகரி 1,98,000 ரூபாய். இங்கே பாருங்கள் 1,76,000 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 22,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஃபஸ்ட்டு குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் ஃபஸ்ட்டு ஃபீ கேட்டகரியில். அடுத்து ஃபீ கேட்டகரி 2. ஃபீ கேட்டகரி 2 பாருங்கள், இங்கே 3,07,000 ரூபாய் குரூப் பி கோர்சஸ்க்கு, இங்கே 2,35,000 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 + 7 நம்மளுக்கு வந்து 72,000 ரூபாய் வந்து வித்தியாசங்கிறது குரூப் ஏக்கும் குரூப் பி கோர்சஸ்க்கு வரும். அடுத்து ஃபீ கேட்டகரி 3. ஸோ ஃபீ கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் 4,05,000 ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா 3,43,000 ரூபாய் தான் இருக்கும். அப்போ இதுலேயுமே வித்தியாசங்கிறது எவ்வளோ வரைக்கும் வரலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து 60,000 வரைக்கும் ஃபீஸ் வித்தியாசங்கிறது வரும். குரூப் பியில் 4th கேட்டகரி ஃபீஸ் வந்து 4,48,000 ரூபாய். இங்கே 3,68,000 ரூபாய். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வித்தியாசங்கிறது வருது. ஃபைனலாக இங்கே 5th ஃபீ கேட்டகரி 3,98,000 ரூபாய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4,93,000 ரூபாய். இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட தகவல்கள். அப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த VIT EEE 2025ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நல்ல முறையில் எழுதணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வர்றப்ப நம்மளுக்கு அதில் என்ன மார்க் வாங்கியிருக்குங்கிறது வராது, என்ன பர்சன்டைலுங்கிறது வராது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் மட்டும்தான் வரும். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் VITக்குள்ளே நுழைய முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரேங்க்கில் வந்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்படி ரேங்க் வாங்க முடியலைன்னா நீங்கள் வந்து ஃபீ கேட்டகரியில் வந்து மாறுபட்டுக்கிட்டே வரும். ஸோ கிட்டத்தட்ட வருடத்திற்கு கல்லூரி கட்டணம் மட்டுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணுற ஒரு ஃபீஸ் கேட்டகரி இருக்குது. ரெண்டாவது என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில்னு வர்றப்ப நம்மளுக்கு வருடத்திற்கு 7 லட்ச ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸுங்கிறது இதுதான், 1,76,000 ரூபாய் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 1,76,000ங்கிறது கூட இன்றைக்கி தேதிக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயமா தெரியல. பட் 5th ஃபீ கேட்டகரிலாம் போனோம்னா நம்மளால் வந்து பே பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி
மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களால் இந்த ஃபீஸை 4 வருஷத்துக்கும் கட்ட முடியுமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சேரலாம். இல்லை சார் நான் எனக்கு கட்டுறதுக்கெல்லாம் ஓகே ப்ராப்ளமே இல்லைங்கிறவங்க மாணவர்கள் நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து விஐடி EEE 2025 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமில் நல்லா படிங்க. போர்டு எக்ஸாம் படிச்சிருந்தாலே போதும். ரெண்டாவது சில மாணவர்கள் டவுட் கேட்டாங்க, பெற்றோர்கள் டவுட் கேட்டாங்க, சார் விஐடிக்கு தனியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் JEE அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே போதும். அதை உடையெல்லாம் ஒன்றும் டஃப்பாலாம் வந்துடாதுங்க. கிட்டத்தட்ட அதே சிலபஸ் தான். கூடுதலாக இங்கிலீஷ் ஒரு 10 மார்க்கும், ஆப்டிடியூட் ஒரு 5 மார்க்கும் நம்மளுக்கு வந்து வரலாம். ஒரு 15 மார்க் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கும் தனியாக கோர்ஸ் போகணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக VITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.